கோவை அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று முதல் வரும் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் சார்பாக கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் 14 வயது, 16 வயது மற்றும் 19 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று துவங்கியது. 30ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளான 16 பள்ளிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டிகளானது இந்துஸ்தான் கல்வி குழுமம் டிராஃபி எனும் பெயரில் 2வது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது. இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு வரும் 5ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்க செயலாளருமான முனைவர் செந்தில்ராஜ்குமார் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் போட்டிக்குழு தலைவர் சோமசுந்தரமூர்த்தி, திருநாவுக்கரசு மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் லட்சுமி நாராயணசாமி ஆகியோர் மேற்பார்வையில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை புதுசாக தோன்றப்பட்ட ஆஸ்ட்ரடப் ஹாக்கி மைதானத்தில் 30ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகளை நடத்திட்டு இருக்கோம். இது வந்து லீக் முறையில் இந்த போட்டிகளை நடத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு மேட்ச் மட்டும் விளாண்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவங்க குறைஞ்ச ஒரு 2-3 மேட்சாவது இந்த செயற்கை புல் மைதானத்தில் வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்ட அணியும் நம்ம வந்து தேர்வு செய்கிறோம். அதுக்கான தேர்வாளர்களும் நம்ம இங்கே இந்த இதில் இருக்காங்க. கோவை மாவட்டத்தை சேர்ந்த தலை சிறந்த வீரர்களை வந்து தேர்வாளர்களை வந்து நம்ம நியமித்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா திரு டாக்டர் சோமசுந்தரமூர்த்தி அவர் நம்ம கோவை மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறார். அவர் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியுடைய ஃபிசிக்கல் டைரக்டராகவும் இருக்கிறாங்க. அவரோட சீரிய முயற்சியில் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இது மெயினாக இந்த டோர்னமெண்ட்டோட நோக்கம் என்னென்னா, இந்த செயற்கைப்புல் மைதானத்தில் தான் இனிமேல் ஹாக்கியை விளையாட போகிறோம். அதனால் இதில் வந்து அவங்களுக்கான ஒரு பயிற்சியாகவும் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த விளையாடும் போது கிடைக்கும். இது கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் இது மூலிமா என்ன பண்ணுன்னா, அதாவது தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டண முறையில் வந்து ஒரு கோச்சிங் கேம்ப் மாதிரி ரெகுலர் கோச்சிங் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லா நாளும் காலையில் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அந்த கோச்சிங் கேம்ப் இருக்குது. அது போக கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமாக கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் வந்து தனியார் நிறுவனங்களோட இணைந்து, அதாவது பைண்டியூ ஹாக்கி அகாடமி அப்படி இருக்குது, அவங்களோட இணைந்து பார்த்திங்கன்னா வந்து கார்பரேஷன் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து, அதே மாதிரி கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஸ்கூல் அவங்களுக்கும் வந்து முழு இலவசமான விளையாட்டு உபகாரங்கள், ஸ்டிக்கு, ஷூவு, அவங்களுக்கான ஸ்டாக்கின்ஸ், அவங்களுக்கான ஊட்டச்சத்து உள்ள சிற்றுண்டிகள், ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் எல்லாமே போக அவங்களுக்கான தனி பயிற்றுனரை வந்து நியமிச்சிருக்கிறோம். பயிற்றுனருக்கும் அவங்களுக்கான சம்பளமும் வந்து நாங்கள் இதில் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிட்டு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் என்ன கிட்டு இருக்கோ அந்த கிட்டை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காலையிலும் மாலையும் அந்த கார்பரேஷன் பள்ளியோட இணைந்து அந்த முதல்வர்களும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இயர் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பைண்டியூ ஹாக்கி அகாடமி மூலிமா அவங்க கோவை மாவட்டத்தை அணிக்காக விளையாட வச்சு, மாநில அளவில் போட்டிகளும் வந்து பங்கு பெற்று விளையாட வச்சு, அதுக்கப்புறம் தேசிய அளவு போட்டிக்கும் கொண்டு போய் அவங்கள வந்து நல்ல கல்வி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. அது மூலிமா அவங்களுக்கான உயர்கல்வியும் வந்து கிடைக்கிற மாதிரியான விஷயங்களும் பண்ணி, அதே மாதிரி அவங்களுக்கான வேலை வாய்ப்பையும் கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான திட்டங்களை வகுத்து நம்ம வந்து கோவை மாவட்ட ஹாக்கி சங்கமும் பைண்டியூ ஹாக்கி அகாடமியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா நிறையா அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து 99437400. அந்த எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஹாக்கி சம்மந்தமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணாலும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கமும் தமிழ்நாடு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு, எங்களுடைய பிரசிடென்ட் சேகர் ஜெய மனோகர் மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் தலைவர் திரு லட்சுமி நாராயணசாமி, சுகுணா இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் அவர்களும் வந்து செஞ்சு தரக்கு தயாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது மூலிமா பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை ஊக்கப்படுத்தி ஹாக்கி விளையாட வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத நான் கேட்டுக்கிறோம். கவர்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த கிரவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கிட்டத்தட்ட 30 வருட கனவு இந்த கிரவுண்டை வந்து நம்ம இங்கே அமைக்கணுங்கிறது. ஏன்னா மற்ற மாவட்டம்லாம் நமக்கு முன்னோடியாக இருக்குது இந்த டர்ஃப் கிரவுண்ட் மூலிமா.
இப்போ இந்த டவு கிரவுண்ட் வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து போட்டிகள் நடத்துறதுக்கும் இருக்குது. வருகிற 28 ஜூலை பார்த்தீங்கன்னா ஹாக்கி இந்தியாவுடைய ஜூனியர் மென் நேஷனல் வந்து இங்கே நடத்துகிறோம், கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். முதல் வாட்டி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நடக்குது இந்த போட்டி. தமிழ்நாட்டில் வரைக்கும் சென்னையில் நடத்திருக்கோம், கோயில்பட்டியில் நடத்தியிருக்கோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக இந்த போட்டி நடத்துகிறோம். இது வந்து 30 மாநில அணிகள் வந்து பங்கு பெறுறாங்க. இந்த அணிகள் என்னென்னா இதில் வந்து சி டிவிஷன், பி டிவிஷன், ஏ டிவிஷன் அப்படிங்கிற இதில் நடத்துகிறோம். ஏ டிவிஷனில் தமிழ்நாடு இருக்குது. ஏ டிவிஷன் தான் வந்து தலை சிறந்த 12 அணிகள் இருக்கும். பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, இந்த மாதிரி நல்ல தலை சிறந்த அணிகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக இப்போ 18 வயதுக்கு உட்பட்ட ஏஷியா கப் போட்டியில் விளையாண்டு தங்கப்பதக்கம் வென்ற அனைத்து இந்தியன் பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து விளையாடுறாங்க. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் தான் அடுத்த ஜூனியர் இந்தியா டீமுக்கான செலெக்ஷன் கமிட்டிக்கான ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டு. கிட்டத்தட்ட ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நம்ம வந்து கோவை மாவட்டத்தில் நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியன்ஸ், இதுக்கு முன்னாடி இந்திய அணிக்காக ஒலிம்பிக்கில் விளையாண்ட தலை சிறந்த வீரர்கள் வந்து தேர்வாளர்களாக வராங்க, போட்டி அமைப்பாளர்களாக வராங்க. நடுவர்கள் அதே மாதிரி தலை சிறந்த சர்வதேச நடுவர்களும் வந்து இந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க. அது வந்து நம்ம பப்ளிக்கும் வந்து நம்ம இன்வைட் பண்ணி சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி கேலரிஸ் அமைச்சு பார்வையாளரும் வந்து பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பள்ளிகளுக்கும் வந்து அதுக்கான அவங்களுக்கான இன்விடேஷன் அனுப்பிச்சு அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு வந்து இந்த போட்டியெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு ஹாக்கியோட இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹாக்கி என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குங்கிறது அவங்களுக்கும் அது தெரியும். அவங்களுக்கும் பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட், அது டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன்ற முறையில் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சைக்கை புல்வெளி மைதானம் வந்தவருடைய முக்கியத்துவம் சிறப்பு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சிறுமுகை கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கிருந்து தொண்டாமுத்தூர் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்கூல் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மதுக்கரை கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய இமீடியட்டாக ஒரு 4-5 மாதம் ஆகலை இந்த புல்வெளி மைதானம் வந்து சைக்கை புல்வெளி மைதானம் வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் ரீச் ஆயிருக்கு. ஸோ எவிடென்ட்டாக இது வந்து இப்போ நம்ம கண்கூட நமக்கு தெரியுது இதோடைய பயன்பாடு. ஸோ நிச்சயமாக இதன் மூலியமாக நம்ம கோவை மாவட்டத்தில் ஹாக்கி பெரும் வளர்ச்சி பெறும்ன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி.